ஸோ கைஸ் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து பெஞ்ச் மார்க் ஊட்டியில் இருக்க டீ ஃபேக்ட்ரி நம்ம அங்கே வந்திருக்கோம். ஸோ வெளியே மழை பெய்யுது என்ன பண்ண முடியல. நான் போக என்னென்ன நடக்குது காமிக்கிறேன் ஓகேவா. கிளாரிட்டி கண்ட்ரியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்துருக்கும். சாக்லேட் நக்கா வருமாடா இந்த பேண்ட் கண்ணா தான் அலோவ் பண்ணுவாங்க. பாக்குறவங்க முன்னாடி லியோ படத்து சாக்லேட் ஃபேக்டரி சீனை பாத்துட்டு வந்துருங்க. எதுக்கு? அதுவும் சாக்லேட் ஃபேக்டரி தானே. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு வலி மாதிரி வந்துட்டோம் गाइस, வலி மாதிரி வந்துட்டோம். என்னடா தொண்டை எப்படி இருக்கு எனக்கு? கட்டிச்சு ப்ரோ. அதாவது 19 டிகிரி செல்சியஸ்ல சுடுதண்ணி தான் போட்டு குடிக்கணும் போல. லிங்க பிரசாத் தான் எங்க கிளாஸ் ஹீரோ பாத்துக்கோங்க. என்ன சொல்றாரு? இது வந்து நம்மளுக்கு டீ இலை. ஆமா, அதோட இலை இங்கதான் காய வச்சு 5 பேர் அரைப்பாங்க. ஸ்மெல் வருமா? இல்ல வராது, காஞ்ச பிறகு தான் ஸ்மெல் வரும். காஞ்சதுல ஏதாவது பாரு. சோ இதான் ஊட்டில ஃபேமஸ்ல. இதான் ஃபேமஸ். எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி நல்லா காஞ்சிட்டாங்க, கல்டிவேட் பண்றாங்க. ஸ்மெல்லே வராது போல. நசுக்குடா, நசுக்குனா ஸ்மெல் வரும். ஸ்மெல் வருதுடா. அட காஞ்ச தான வரும். ஆமாடா வருதா? போட்டு ஃபேக்டரி உள்ள என்டர் ஆயிட்டோம். பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுட் ஃபேக்டரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இங்க மிஷின்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபுல்லா மிஷின்ஸ் தான். ஃபுல்லா இந்த இடத்துல டீ தூள்லாம் கொட்டுறது, இந்த இடத்துல டீ தூள்லாம் பாருங்க அந்த மிஷின்ல இருந்து கொட்டுது. இந்த மாதிரி தான் வந்து டீ தூள் மேக் பண்றாங்க. நம்ம டீம் காய்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்து டீ தூள் மேக் பண்ற மிஷின் ஆண்ட கரெக்டா வந்துட்டோம். கெமிக்கல் எதுவும் இருக்காது, நேச்சுரலா தான் இருக்கும். மொத்தம் 8 ப்ராசஸ். இது வந்து சிடிசின்னு சொல்லுவாங்க, சிடிசி ப்ராசஸ். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டீயில 3 டைப்ல கட்டிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் டீக்கு வரும், செகண்ட் கிரீன் டீக்கு வரும், மூணாவது வந்து நார்மல் டீ. ஃபர்ஸ்ட் ஒயிட் டீ என்ன பண்ணுவாங்கன்னா வாஷ் பண்ணிடுவாங்க. வாஷிங் பண்ணிட்டு வெதரிங்னா அந்த கீழே பார்த்தீங்களா மிஷினு, அந்த மாதிரி மிஷின்ல போட்டு வச்சிருவாங்க. அதில் சன்ரைஸ் மட்டும் பண்ணி பேக்கிங் பண்ணுவாங்க. இதை வந்து ஒயிட் டீ. இதுவே கிரீன் டீக்காக தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டீமிங் பண்ணுவாங்க இந்த மிஷினில். இந்த மிஷினில் ஸ்டீமிங் பண்ணிடுவாங்க. பெரிய ஒரு ரோலர் கட்டர் இருக்கும், அந்த கட்டரில் போயிடுச்சுன்னா கட் பண்ணிடுவாங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதை ட்ரை பண்ணுவாங்க. அதை ட்ரை பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா அதை ஃபுல் பிளாக்காக மறுபடியும் அப்போ பேக்கிங் பண்ணிடுவாங்க. இது வந்து கிரீன் டீ ப்ராசஸ். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வெதரிங் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்துருவாங்க. அது இழுத்துருச்சுன்னா இலையை வந்து கொஞ்சம் பச்சையாகவே வச்சுக்குவோம், வாடின மாதிரி இருக்கும். இதில் ஓவர் ட்ரையும் இருக்காது. அந்த இலையை இதில் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த ஸ்டெப் வழியாக வந்தீங்க இல்லையா, அந்த இடத்துல ஃபில்டரு ட்ரை, அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளேவர் வரும். மசாலா ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கு, அதை சேர்த்துப்பாங்க. இவ்வளோதான் ப்ராசஸே வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீயை குடிச்சு என்னடா சொன்னாங்க, தொண்டைக்கு நல்லதான் சொன்னாங்க. தொண்டைக்கு நல்லது. வெளியே வாங்கினாலும் இந்த டீ 10 ரூபாய் தான். ஆமா, வெளியே ஒரு டீ 10 ரூபாய் தான். அந்த டீ வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி இதுல வராது, அந்த டேஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல. வெளியில கலப்படமா இருக்கிறது நேச்சுரலா நம்ம கண்ணு முன்னாடியே போட்டு இங்க பாருங்க, எல்லாமே நேச்சுரல். நீங்க வந்து டீ பேக் வந்து வாங்கிக்கலாம். லோயஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க, ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. வந்து ஒர்த்து. அதே மாதிரி என்ட்ரி ஃப்ரீ எவ்வளவு? என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு வருதுங்க? அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து 10 rupees தான் என்ட்ரி. அதே மாதிரி 136 அப்போ சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ். அதுக்கு கீழே இருந்தா உங்களுக்கு ஃப்ரீயா தான். சின்ன பசங்க எல்லாம் ஃப்ரீ. அவங்களுக்கு தான் ஃப்ரீ தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மொத்தமாகவே மிக்ஸ்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், எல்லாமே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மிக்ஸ்டு வாங்கியிருக்கோம். எக்ஸ்ட்ராவா எனக்கு டார்க் சாக்லேட் பிடிக்காது, ஸோ அதனால ஒயிட்ல இன்னொன்று வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்கு எல்லாமே. பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்டு வாங்கிருக்கீங்களா?
உனக்கு ஒர்த்துன்னு தோணுதா? தான் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆமாம் 210 ரூபா மிக்ஸ்னா. அப்புறம் நாங்கள் என்ன வாங்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன வாங்கிருக்கீங்க? நீ தாண்டா வாங்கின அதுக்கப்புறம் வந்து டார்க் சாக்லேட் வாங்கினேன், பிளாக் கலரு. நான் ஒரு ஒயிட் சாக்லேட். ஒயிட் சாக்லேட் வாங்கினா இதே கிட்டதான் எவ்வளோ 1200 பில் வந்துச்சு எல்லாம் சொல்லிட்டு வந்துடுச்சு. என் ஃபோனில் சார்ஜ் இறங்கிச்சு, இவன் தான் இனிமேல் கண்டினியூ பண்ணோம். இவன் தானே சார்ஜ் இறங்கிச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? இது வந்து 111 ரூபா. முந்தி முந்திரா ஒன்லி 103 103 ரூபா. இந்த சில பேர் காசு தரணும், அந்த 2000 மூணு இருக்கு, அதை அனுப்பணும். வேற காசு இல்லை உங்ககிட்ட? காசே இல்லைப்பா. ஜிபே காசு இல்லப்பா. காசு இல்ல. ரியலாவே காசு இல்ல. ரியலாவே என்கிட்ட காசு இல்லப்பா. காசு இல்லப்பா, என்கிட்ட காசு இல்ல. பண்ணாயிச்சு. ஆனா இவ்வளவு வாங்கி வச்சிருக்க காசு. இதுல வேற மதியான பிரியாணி சாப்பிடலாம் பிளான் பண்ணி. பிரியாணி தான். அதெல்லாம் சாப்பிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட்லாம் வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் செலவாயிடுச்சு. 5000 ரூபாய் செலவாச்சு. அது ஒர்த்தே ஏன்னு தெரியல. ஸோ எதாவது வீட்டில் கேட்டால் வாங்கிட்டு போயிட்டோம். இப்போ அடுத்தது எங்கே போகிறோம்? பொட்டானிக்கல் கார்டன். காலையில இருந்து சொல்லி இப்பதான் பொட்டானிக்கல் கார்டனே வரோம். எங்களால் ஃபுல்லாக எடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். ஓகே சரி, உள்ள போயிட்டு மீட் பண்ணலாம். பொட்டானிக்கல் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். எல்லாரையும் ஒன்று காமிக்கிறோம். வெல்கம் டு அங்க பாருங்க, பிளே மோர் நாட் வித் மீ எவ்வளவு சூப்பரா பண்றாங்கல்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடு சில்ட்ரன்ஸ் மாதிரி எல்லாம் ஜாலியா விளையாடாங்கன்றாங்க, அந்த சைடு வந்து மொபைல் வச்சு விளையாடாதுன்றாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பட் சூப்பரா பண்றாங்களா. அக்கா வந்திருக்கேன்டா. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஊட்டிக்கு வந்திருக்கேன்டா. இங்க பொட்டானிக்கல் கார்டன் பூவெல்லாம் நல்லா இருக்குடா. எனக்கு பிடிச்ச ரோஸ் கலர் நல்லா இருக்குடா. வேணுமாடா? என்னடா பல்லுல சொத்தியா? இங்க பாரு, ஒழுங்கா படிக்கணும். ஓகேவா? எப்படி இருக்கு? டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:34 ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ரோட்டில் தான் இருக்கோம். அது ஊட்டி மெயின் ரோட். ஊட்டி மெயின் ரோட்டில் இருக்கோம். ஸோ எதுக்கு நம்ம இறங்கிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட இறங்கியிருக்கோம். ஆனால் சத்தியமாக பஸ்ஸில் ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் டிஃபன் மட்டும் பார்சல் வாங்கிட்டு போகலான்னு ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். இன்னைக்கு டே ஃபுல்லாக நம்ம ஐசியில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகேவா? அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? 2 வார்த்தை சொல்லி. வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதான் நேற்று கம்பேர் பண்ண கூட அது நல்லா இருந்துச்சு. எது நல்லா இருந்துச்சு? நேற்று கம்பேர் பண்ணி நீ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி தெளிவாக சொல்லு. நேற்று வீடியோ எல்லாம் போயிடுச்சு. அதனால நீ நல்லா இருக்கு. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? டிஃபரன்ஸா? எதனால கொஞ்சம் தள்ளி இன்னைக்கு எதனால பேசுறீங்க? எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்தது. நாளைக்கு போகும்போது நாளைக்கு வேறு இடத்துக்கு போகிறோம்ல, அது நல்லா இருக்கும். சரி, ஓகே. இந்த சேனல் ஹெட் எங்க கௌதம் வந்து சீரியஸாவே ரொம்ப சீரியஸாவே வந்து ரொம்ப நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட நாங்க வந்திருக்கோம் ஐவிக்கு. பாதி நேரம் தான் எங்க கூட இருந்தா, மீதி நேரம் ஃபுல்லா vlog எடுக்கணும். ஆனா கடவுள் நம்மள வச்சு vlog எடுக்கறாரு. பின்னாடி பார்த்து போங்க சார், கீழே வந்துட போறீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்ப எஃபர்ட் எடுத்து உண்மைமா கொஞ்சம் உண்மை
எல்லாமே உண்மைதான். இல்ல நிறைய போய் கொஞ்சம் பத்தனம் கடை வந்து அதுல அப்படியே இருப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, ஏய் ஒரு ஜிமிக்கி கம்பல் இருக்கு, பாத்து வரலாமா? சரி பாத்தீங்கன்னா வந்து நான் எதுவும் வாங்கல, இந்த பசங்க பொண்ணுங்க தான் வாங்குங்க. இந்த பசங்க இந்த பொண்ணுங்க வாங்குங்க. வெல்கம் டு காசுலப்பா. அதனால தான் டேகோட மாட்டிட்டு இருக்கீங்களா? எஸ், காசுல வாங்குங்க. மேரி ஏதாவது வாங்க போறீங்களா? பண்ணலி விண்டோ ஷாப். இது செயினா கம்மலா? நானே போட்டுருக்கேன். இது வந்து டிசைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சில்வரில் கிடைக்கும், கோல்டில் கிடைக்கும். நீ பேசாம இங்க வேலைக்கு வந்துரு. என்ன கேட்குற புரியல? இது செயினா கம்மலான்ற மாதிரி. செயினா கம்பலா? அதெல்லாம் செயின் தான். சீ கம்மல். இது கையில் போடுறது தான். ஏய் கம்மல்டா. கம்பலில் இப்படி இல்லை வரும். சரி ஓகே, நான் வாங்கிட்டு இது பண்ணுறேன். வந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து இது எந்த மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஊரில் வந்து இருக்கும்ல அந்த என்ன கடை, 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா கடை அப்படின்னுவாங்கள்ல சென்னையில். ஸோ அதே மாதிரி கடை தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்கும். தெரியல உங்களுக்கு, ஓகேவா? இங்கே வந்து எல்லா பொருளும் இருக்குது. இங்கே வந்து காசு மட்டும்தான் இங்கே வாங்கிடலாம். ஆனால் வந்து எல்லா ரேட்டு கம்மியாக இருக்குது. அந்த சீப்பு கடை தான். ஸோ சீப்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. அண்டு பேபிஸ்க்கான இது சூப்பர் மார்க்கெட் மாதிரி பட்டு லோவாக இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸுமான சீப்ஸுமே இருக்குது. இந்த நம்ம யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம ஹேருக்கு ஏற்ற அதே மாதிரி ரேட்டும் கம்மியாக இருக்குது. இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 தான் வருது இப்போதைக்கு. மேக்கப் செட் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஊர்லேயே இருக்கும். ஆனால் இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு இது நம்ம வீட்டில் 10 ரூபா கடை 100 ரூபா கடைன்னுவோம்ல, அது மாதிரி இங்கே வந்து மினிமம் பட்ஜெட் அப்படின்னு வச்சு வைக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட் சொல்லலாம். ஆமாம், சென்ட்டு எல்லாமே அங்கே வைக்கிறாங்க. பிரைஸ் வந்து 199 ருபீஸ் தான். ஒர்த்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் இது கூட இது மிரர்லேயே ஸ்ட்ரா கூட கொடுத்துருக்காங்க, உள்ள தனியாக கொடுத்துருக்காங்க. ஒர்த்தில் இது என்ன பண்ண போறீங்க? எதுக்கு இந்த கிளாஸ்? இந்த பொண்ணு பாருங்க, அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை அங்கேருந்து கூப்பிட்டு இதை காமிக்கணுமா எனக்கு? பார்த்துக்கோங்க பொண்ணு பார்ட்டி. சொல்லுங்கம்மா. பாரு சரிங்க, மாத்திடுச்சுப்பா. ஆஹா, எல்லாம் எனக்கு அந்த காலத்து ஞாபகம் வருது. எனக்கு வருது, நான் ஒத்துப்பேம்மா. சும்மா சொல்ல வேண்டியதான். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா 99 ருபீஸ்லேயே சூப்பராக வாங்கலாம். வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. இது சென்னையில் கிடைக்காதா? சென்னையில் கிடைக்கும். இங்கே வந்து வீட்டுக்கு எத்தனை வாங்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஊட்டிக்கு வந்தீங்கன்னா 4 பியூட்டியை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க. இப்போ இல்லை, இப்போ உனக்கு இது பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுச்சு சொல்லு? என்ன தோணுச்சு? கிசான செருவு இருக்குன்னு. அவ்வளோ குடிக்கலாம். நல்ல குடிகார ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சிருக்கேன். இதான் வந்து நம்ம டிஃபன் சாப்பிட போகிறோம். நைட்டு சும்மா எல்லாம் பர்ச்சேஸ்லாம் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ தான் டிஃபன் சாப்பிட போகிறோம். யோசுவா என்ன வாங்குறா? இட்லி ப்ரோ. நைட்டு பேட்டா அன்னைக்கு, அதனால் இப்போதைக்கு ஒரு பார்சல் இட்லி வாங்கி 4 பேர் சாப்பிட்டு தானே இருக்கும். நேற்று வீடியோ போச்சு. 4 இட்லி வாங்கி 4 பேர் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரூமில் போய் சாப்பிடல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ பஸ்ஸு டைம் ஆகிடுச்சு. ஆமாம், குளிர் வேறு பயங்கரமாக இருக்குது. அங்கே என்னடா கிளாரிட்டி. சரி ஓகே காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9:15. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலில் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறோம். அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே பாய். பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே பாருங்க, சவுண்டு கேட்குதா? இது எனக்குன்னு பிறந்த பழம். ஏய் வாமாப்ல என்ஜாய் பண்ணு. ஆடாடு. நண்பர்களே சாப்பிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு ரூம்குள்ளே வந்தாச்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு லாஸ்ட்டு.
ஸோ நான் ட்ரெஸ் வந்து பேக்கப் பண்ணிருக்காங்க. இவன் யோசுவாலாம், இன்னொருத்தவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஓகேவா? இப்போ நாளைக்கு எங்கே போகிறோம் ஏது போகிறோன்ட்டு நாளைக்கு நான் சொல்கிறேன். டே 3ல் டே 1 நாசமாக போச்சு. டே 2 ஓகே, நல்லா ஜாலியாக இருந்தது. டே 3 எப்படி இருக்கும் நாளைக்கு பாருங்கள். எங்கே போகிறோம் எது போகிறோம் நாளைக்கு மார்னிங் பேசுகிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம் கைஸ். நாளைக்கு வெயிட்டாக சம்பவம் இருக்குது, பெரிய சம்பவம் இருக்குது. ஒரு மயிரம் இல்லை. ஆமாம், ட்ரெஸ்லாம் பேக் பண்ணோம். ஸோ ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இது பண்ணோம். இது பாருங்கண்ணா, நல்லா இருக்குல்ல? என் தங்கச்சிக்கு வாங்குது. எல்லாம் அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டுன்னு அவன் போட்டுக்கிறானுங்க. சரி ஓகே கைஸ், டைம் வந்து 11:33 ஆகுது. அதனால் 12 மணி ஆகிட போகுது. நெக்ஸ்ட் டே பிறந்துடும். நான் ஒரு 6 மணிக்கா 5 மணிக்கா வந்து எடுக்கிறேன். ஓகே, பாய்.